புவியியலாளர்கள் மற்றும் நில அதிர்வு ஆய்வாளர்கள் பசிபிக் பெருங்கடலுடைய ஆழமான பகுதியில பூமியின் மேலோடு பிளவுபட தொடங்கியுள்ளதை இப்போ கண்டுபிடித்திருக்காங்க. குறிப்பா வட அமெரிக்காவின் பசிபிக் வடமேற்கு பகுதியில் உள்ள காஸ்கேடியா துணை மண்டலத்தின் அடியில ஜுவான் டி ஃபூஹா எனப்படும் டெக்டோனிக் தட்டு துண்டு துண்டாக உடைய தொடங்கியுள்ளதை இப்போ உள்ள அதிநவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பங்கள் மூலமாக உறுதி செய்திருக்காங்க. இந்த பிளவு கடற்பரப்பிற்கு அடியில் சுமார் 75 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழ்ந்து வருது. புவி உள் செலுத்துதல் மண்டலங்கள் பூமியை வித்தியாசமான வழிகளில் வடிவமைக்குது. அவை கண்டங்களை நகர்த்துது, பெரிய நிலநடுக்கங்களையும் எரிமலை வெடிப்புகளையும் ஏற்படுத்துது. பழைய புவி மேலோட்டை பூமியின் உள்ளடுக்கிற்குள் ஆழமா இழுக்கிறது. புவி உள் செல்லும் மண்டலங்கள் காலவரையின்றி தொடர்ந்தால் கண்டங்கள் தொடர்ந்து குவிந்து கொண்டே இருக்கும். பெருங்கடல்கள் மறைந்துவிடும். பூமியின் புவியியல் வரலாற்றின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டுவிடும். இந்த அமைப்புகள் செயலிழப்பதற்கு காரணம் என்ன என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக டெக்டோனிக் தட்டு ஒன்று பிளவுபட்டு வருவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காங்க. வான்கூவர் தீவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ள காஸ்கேடியா பகுதியில் இது இருப்பதாக தெரிகிறது. இங்கு ஜுவான் டி ஃபூஹா மற்றும் எக்ஸ்ப்ளோரர் தட்டுகள் வட அமெரிக்க தட்டின் கீழ் மெதுவாக சரிந்து வருகிறது. மேம்பட்ட படம் எடுக்கும் நுட்பங்கள் மற்றும் நிலநடுக்க தரவுகளை பயன்படுத்தி இந்த உட்சிறுகள் மண்டலம் பிரிய தொடங்குவதை விஞ்ஞானிகள் தற்போது கண்டறிந்திருக்காங்க. ஜுவான் டி ஃபூஹா தட்டை ஊடுருவி செல்லும் பல பெரிய பிளவுகளை ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கிய பிளவின் காரணமாக அந்த தட்டு சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்கு கீழிறங்கி இருக்கிறது. இப்படி கீழிறங்கக்கூடிய தட்டை தீவிரமாக உடைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவும் உள்ளதை கண்டுபிடித்திருக்காங்க. நிலநடுக்க தரவுகள் இந்த தகவலை இன்னும் உறுதிப்படுத்துது. 75 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிளவு பகுதியில் சில இடங்களில் இன்னும் நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. மற்ற பகுதிகள் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருக்கிறது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிளவுகள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நிலநடுக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை விஞ்ஞானிகள் தற்பொழுது ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கண்டுபிடிப்புகள் காஸ்கேடியா பிராந்தியத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கங்களையும் சுனாமிகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள்.